ஹாய்ங்க, இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபிக்கு நமக்கு சுட சுட சாதம் ஒரு வத்தல் இருந்தால் போதுங்க. ஃபஸ்ட்டு சூடாக சாதம் இருந்ததுனாலே நமக்கு அது ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காயை நல்லா பூ போல் துருவிக்கலாங்க. தேங்காய் நல்லா பூ மாதிரி துருவிக்கிறோம் நம்ம. இப்போது தேங்காய் பூ போல் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. வெங்காயம் 3 எடுத்துருக்கிறேன். இப்போ தட்டில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக கருவேப்பிலை. இவங்க எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். கருவேப்பிலை கம்மியாகவே போட்டுக்கோங்க, அப்புறம் கசந்துற போது. காரத்துக்கு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு தேங்காயை போட்டுருவோம். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுட்டு பச்சை மிளகாயும் போட்டுருவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை, புளி, கொஞ்சமாக உப்பு. இவங்க எல்லாரையும் நல்லா கொரன்னு அரைச்சிடுங்க. தண்ணி விட வேண்டாம். நல்லா அரைச்சிட்டிங்கன்னா சூடான சாதத்தில் இந்த தொகையில் போட்டு சூப்பராக டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். ட்ரை